2025 நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள். அதாவது இறுதியாக நடந்த அரச பரீட்சை வினாத்தாளைத்தான் முதல்ல நாங்கள் பார்க்க வேணும். முதல் நடந்ததுல இருந்து இலகுவில இருந்து கடினத்துக்கு வருவது ஒரு வழி, கடினத்தில இருந்து இலகுவுக்கு போறது இரண்டாவது வழி. அப்ப எனக்கு பிடித்தது அந்த இரண்டாவது வழிதான். கடின வினாக்களை விளங்கி கொண்டு இலகுவு போறது இன்னும் இலகுவாக இருக்கும். அப்ப இது கடின வினா என்றல்ல, அந்த சொற்களும் கருத்துக்களும் விளங்கின இதுவும் இலகுவான வினா என்பது உங்களுக்கு தெளிவாகும். இப்ப இந்த 15வது வினாவுக்கு விளக்கம் தர்றேன், கவனிங்கோ. உருவில் உள்ள 3 வட்டங்களும், இங்க உருவிலே ஏபி என்ற 2 வட்டம் தான் ஆங்கில எழுத்து இருக்குது, ஏபி. அப்ப இத சி என்று எடுத்துக்கொள்வோம். அப்ப 3 வட்டங்களும் ஒரே அளவுள்ளன எனின், இப்ப இதுல என்ன சொல்லப்படுது, இந்த வட்டத்தின் அளவு ஒரே அளவு. இப்ப எங்களுக்கு தெரியும் சதுரம் என்றால் 4 சமனான பக்கம், சதுரம் 4 சமனான பக்கம். செவ்வகம் என்றால் எதிரெதிர் பக்கங்கள் சமனானவை. சமபக்க முக்கோணி என்றால் 3 பக்கங்கள் சமனானவை. இரு சமபக்க முக்கோணி என்றால் 2 பக்கங்கள் சமனானவை. இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமன். அப்ப இதுல வட்டங்கள் சமன் என்று சொன்னால் அந்த கருத்து என்னென்றால், இந்த மையத்தில இருந்து, ஒரு வட்டத்தின் மையத்தில இருந்து அதன் ஆறுகள் எல்லா பக்கம் சமனாயிருக்கும். அப்ப இதை சொல்றது விட்டம் என்று. இந்த தொங்கல்ல இருந்து, இந்த ஒழுக்கில இருந்து இது வரைக்கும் விட்டம் என்று சொல்றது மையத்தினூடாக வருகின்ற நேர்கோடு. அப்ப இந்த ஆறுகள் எல்லாம் இதுக்கு சமன் என்பதுதான் இந்த கருத்து. வட்டத்தின் ஆறுகள் சமன். வட்டத்தை பற்றி நாங்க படிக்கிறது என்ன, இது ஒரு மைய உரு, இதன் ஆறுகள் சமன், இதற்கு பல சமச்சீர சுக்கள் உண்டு என்றெல்லாம் படித்திருக்கிறோம். அப்ப வட்டத்தின் ஆறுகள் சமன். அப்ப இந்த ஒவ்வொரு ஆறையும் ஒரே அளவாக இருப்பதுதான் வட்டங்கள் சமனானது என்பதன் கருத்து. இப்ப பாருங்கோ, இதுல பிறகு சொல்லப்படுகின்றது, ஏபியிற்கு இடையிலே உள்ள தூரமும் ஏனைய சிறிய சதுரங்களின் தூரம் எத்தனை சிறிய சதுரங்களின் நீளத்துக்கு சமன். இப்ப இந்த வட்டத்தின் மையத்தில இருந்து இந்த வட்டத்தில உள்ள மையம் வரைக்கும் ஏபி என்ற கோடு போட்டிருக்கு. நாங்கள் இப்ப இந்த 2 வட்டமும் இப்படி இருக்கும் என்றால் பக்கம் பக்கமாக, இது 3ம் இப்படித்தான் இருக்கிறது. ஆனா இப்படி இருக்கிற இந்த இதை விட்டுட்டு இந்த மையத்தில இருந்து இதன் நடும் மையம் வரைக்கும் நாங்கள் இங்க எண்ணி பார்த்தால் எத்தனை சதுர கோடி இருக்கின்றதை நீங்க எண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். 4 சதுர கோடி இருக்கு. இங்க பாருங்க, இப்ப நான் இதே எண்ணி பார்க்கிறேன். இந்த பக்கத்துல மையத்தில இருந்து இந்த மையம் வரைக்கும் இருந்தால், இப்ப மேலதான் அதை காட்டி இருக்குது. அப்ப இதுல எத்தனை சதுரத்தின் பக்கங்கள் இருக்கு, சிறிய சதுரத்தின் பக்கம் என்றால் 1 2 3 4. ஆனா இப்ப மேலே எண்ணிக்கை அப்படி தெரியல. இப்ப மேல நாங்கள் எண்ணினால் இது ஒரு கோடு, இது 2 கோடு, இது 3 கோடு, இது அரைக்கோடு மாதிரி இருக்கு, இது சாய்கோடாக இருக்கின்றது. இப்ப இது நேராக இருக்கைக்குல 4 கோடு இருக்குது, 4 சதுரத்தின் கோடு இருக்குது. ஏன் நீங்க இந்த ஆறுகளை பாருங்க, இந்த ஆறுகள் ஒவ்வொன்றும் 2 கோடு சமனாக இருக்கின்றது. இங்க பாருங்க, 2 கோடு. இது மேலே இருந்து கீழே தான் பார்க்கக்கூடிய 2 கோடு. இதுல கீழே இருந்து மேலே 2 கோடு, இதுல 2 கோடு. அப்ப 6 2 கோடு என்றால் இந்த 2க்கும் இடையில உள்ளது 4 கோடுகள் என்பது, சதுரத்தின் 4 பக்கங்கள் என்பது உங்களுக்கு கண்ணால பார்த்து தெளிவாகின்றது. இது என்ன அடிப்படை கருத்து என்றால், வட்டத்தின் ஆரைகள் சமன். ஆரை என்பது நடுப்புள்ளியில இருந்து ஒழுக்கு வரையில உள்ள கோடு. எல்லா ஆரைகளும் ஒன்றுக்கு ஒன்று சமன். இப்ப வண்டில் சக்கர சட்டம் மாதிரி, நீங்க
மாட்டு வண்டி சக்கரம் பார்த்திருப்பியல். ஏன் இப்ப பாவிக்கிற மோட்டர் பைக்கின்ற கம்பிகள் கூடி எல்லாம் ஒன்று கொண்டு சமன். புஷ் பைக்கா இருந்தா என்ன, அதாவது ஆரைகள் சமன் என்ற கருத்தை கொண்டுதான் இந்த வினாவுக்கு விடை அளிக்க வேண்டும். சரி, இனி நாங்கள் 16வது வினாவை பார்வையிடுவோம். 16வது வினா, 3 ஒத்த செவ்வகங்கள். இப்ப செவ்வகம் என்றால் உங்களுக்கு தெரிய வேணும், சதுரம் என்றால் 4 பக்கம் சமன். செவ்வகம் என்றால் எதிர் பக்கங்கள் சமன். என்னென்ன எதிர்? நீளம், அதாவது ஒரு செவ்வகத்தில் இருக்கக்கூடியது நீளம் இருக்கின்றது, அகலம் இருக்கின்றது. நீளம் என்பது எது என்றால், எது அளவு கூடினதோ அது நீளம், எது அளவு குறைந்ததோ அது அகலம். இதன் அளவு, அதாவது இந்த அளவு நீளத்தின் அளவு அகலத்தின் அளவை விட கூடியது என்பதுதான் கருத்து. அப்ப இது அகலம், நீளம். அப்ப இந்த அகல பக்கம் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும், நீள பக்கமும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். இதுதான் செவ்வகம் என்று சொல்றது. இப்ப இந்த செவ்வகங்களை கொஞ்சம் வடிவங்களை கவனமா கவனித்தா விளங்குது. இதுல 3 செவ்வகங்கள் இருக்கு. 1, 2, 3. 3 ஒத்த செவ்வகங்களை பயன்படுத்தி வரையப்பட்டுள்ள இவ்வுருவின் சுற்றளவு ஒரு செவ்வகத்தின் சுற்றளவின். இப்ப பாருங்க, இதுல 3 செவ்வகம் இருக்குது. இதன் சுற்றளவு பற்றித்தான் இப்ப கேட்கப்படுகின்றது. இப்ப இந்த இதுல இருந்து நாங்கள் ஆரம்பித்தால் இப்படியாக சுற்றி வரதான் சுற்றளவு. இந்த சுற்றளவின் தூரம், இந்த சுற்றி வார அளவு, இது 3ஐயும் சுற்றி கொண்டு வரும். அப்ப 3ஐயும் சுற்றுறத வெளியிலாம் சுற்றுறது. இப்ப ஒரு செவ்வகத்தின் சுற்றளவின் ஒன்றை கீறி பார்த்தால் இப்படி, ஒன்றின் என்றால் தனி ஒன்று, தனிய ஒன்றின் சுற்றளவின் என்று போட்டு எத்தனை மடங்கு என்பது கேட்கப்படுது. அப்ப நாங்கள் இந்த சதுரத்தின் செவ்வகத்தின் சுற்றளவுகளை கணிக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதன் நீள அகல பக்கங்களை கூட்ட வேண்டும். இப்ப பாருங்க, இதன் ஒரு சிறிய செவ்வகத்தின் அளவு இந்த மொத்தத்தின் அளவில எத்தனை மடங்குன்னு கேட்கப்படுது. அப்ப நாங்க இதுல எங்களுக்கு அளவுகள் தெரியல, ஆனா நீளத்துக்கு நீளம் சமன், அகலத்துக்கு அகலம் சமன் என்ற கருத்து விளக்குது. அப்ப இந்த செவ்வகத்தில 2 நீளம் இருக்கின்றது, 2 அகலம் இருக்கின்றது. இந்த செவ்வகத்தில இதில் எத்தனை அப்படி நீளம் இருக்கின்றது, அகலம் இருக்கின்றது என்பதை நாங்கள் கணிக்க வேண்டும். கணிப்போமாக இருந்தால் நல்லா கவனிங்கோ, கஷ்டமில்லாத கேள்விகள். இப்ப இந்த கூடு நீங்க இங்க போடுவதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. சுற்றளவுக்கு இந்த கூடை மேல கொண்டு வந்திருக்கிறீர்கள், அதே போல இந்த கூடையும் மேல கொண்டு வந்திருக்கிறீர்கள், இந்த கோடையும் இங்கே கொண்டு வாருங்கள், இந்த கோடையும் இங்கே கொண்டு வாருங்கள். அப்ப இப்ப இது என்னவாயிட்டு? ஒரு பெரிய, அதாவது சின்ன செவ்வகத்தின் 4 செவ்வகம் சேர்ந்தது போல வந்துட்டது. நல்லா கவனிங்கோ இந்த வடிவம். அப்ப ഇതിന്റെ சுற்றளவில இப்ப ஒரு நீளம், 2 நீளம், 3 நீளம், 4 நீளம் இருக்குது. அதாவது 4 நீளங்கள் இருக்கின்றது, 4 நீளங்கள். அகலம் எத்தனை இருக்கின்றது? 1, 2, 3,
4. அப்ப அகலங்களும் 4 இருக்குது, அகலம் 4 இருக்குது. அப்ப இதுல 2 நீளம் 2 அகலத்தின் 4 நீளம் 4 அகலம், அதாவது இந்த 4ம் சேர்ந்த வடிவத்தின் எத்தனை மடங்காக இருக்கின்றது? 2 மடங்கை விட கூடவா அல்லது குறைவா அல்லது 2 மடங்கு மாத்திரமா? 2 மடங்கு மாத்திரம் என்ற விடைதான் சரியானது. இப்ப குழந்தைகளுக்கு நீங்களாக சுயமாக கணிக்க புரிந்து கொள்வீர்கள். இது கேள்வி கஷ்டம் அல்ல, இதை புரிந்து கொள்வதுதான் உங்களுக்கு இப்ப தேவை. இப்ப நான் என்ன சொன்னா, இந்த கோடை மேல கொண்டு வரலாம், இது சுற்றளவை பார்க்கறதுக்கு. இந்த கோடை மேல கொண்டு வரலாம், இந்த கோடை இங்க கொண்டு வரலாம், இந்த கோடையும் இங்க கொண்டு வரலாம். இப்ப இது நீளப்பக்கம், ஒரு நீளப்பக்கம், 2 நீளப்பக்கம். அப்ப இதுக்கு 3 நீளம் 4 நீளம் ஆயிடுச்சு. அகலப்பக்கம் 1 அகலப்பக்கம், 2 அகலப்பக்கம், 3 அகலப்பக்கம், 4 அகலப்பக்கம். அப்போ ஒரு செவ்வகமாயிருந்தால் 2 நீளம் 2 அகலம். இதில் எத்தனை இருக்கின்றது? 4 நீளம் 4 அகலம். அப்ப அது சரியாக 2 மடங்கு ஆகும் என்பதுதான் கேள்விக்கான விடை. இனி அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் தரப்போறன், கவனிங்கோ. 17வது வினா. நீங்க கொஞ்சம் கவனித்தால் இதெல்லாம் இலகுவான கேள்வி என்று உங்களுக்கு விளங்கும். யாருக்கு இலகு? வாசிக்கிற ஆற்றல் உள்ள பிள்ளை, விளங்கி கொள்ற ஆற்றல் உள்ள பிள்ளைக்குத்தான் இலகு, எல்லாருக்கும் அல்ல. எல்லாருமே இலகு என்றால் எல்லாருமே ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ல நிறைய மார்க்ஸ் எடுக்கணும். அப்ப இந்த பிள்ளை திறமைசாலியோ அந்த பிள்ளை அதி திறமையாக மாறுறதுக்கு இந்த வினாக்களை புரிந்து கொள்றது உதவியாக இருக்கும். இப்ப நான் 18வது வினாவை வாசிக்கிறேன், விளங்கப்படுத்துறேன், பாருங்க. ஒரு குறித்த மாதத்தில் 9, 13, 17 என்னும் 3 திகதிகள் வரும் தினங்களின் 2 தினங்கள் சனிக்கிழமை, 2 தினங்கள் சனி ஞாயிற்றுக்கிழமையாகும். மத்திய தினம் எந்த நாளாகும்? இந்த 3ல ஏதோ 2 சனியும் ஞாயிறுமாக இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு தெரியும் சனி ஞாயிறு என்றால் அடுத்தடுத்த நாட்களா இருக்கும். ஆனா இங்க ஒன்றுமே அடுத்தடுத்ததாக இல்லை. 9 பிறகு 13 இருக்கு, 13 பிறகு 17 இருக்கு. அப்ப அடுத்தடுத்ததாக இல்லை. ஆனா இதுல ஒரு சனி இங்க அடுத்தது கிழமையில ஞாயிறு வரலாம் தானே, அடுத்தடுத்து தான் வேற ஒண்ணு இல்லை. ஒன்று சனிக்கிழமை இங்க வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம் தானே, அடுத்த வாரத்துக்கு. அப்ப இந்த கலண்டரை நாங்கள் எழுதி பார்த்தால் இப்ப 9ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த சனிக்கிழமை எப்ப வரும்? 7 கூட்டணும். 9 7 கூட்டினா 16. அப்ப 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும், 17 ஞாயிறாக இருக்கும். அப்ப இந்த 9ம் 17ம் சனி ஞாயிறு. நல்லா விளங்கி கொள்ளுங்கோ. இப்ப கேள்வி என்ன? இந்த 13ஆம் தேதி என்ன கிழமை என்றதான் கேள்வி. அது சூக்ஷ்மமா கேட்கப்படுது. ஒரு குறித்த மாதத்துல 3 திகதிகளை தந்துட்டு அதுல 2 தினங்கள் சனி ஞாயிறு என்று சொல்லப்படுது. அப்ப நாங்க அந்த சனி ஞாயிறு பார்த்தோம். 9ஆம் தேதி சனி, 17ஆம் தேதி ஞாயிறு. அப்ப இதுல நாங்கள் காணாத திகதி 13. அந்த 13 என்ன திகதி என்று கேட்கப்படுது. இப்ப நாங்க 13 பார்க்கறதுக்கு இதுல இங்காலே அப்படியே போகலாம். 10, 11, 12, 13 ரெண்டு கொண்டு போனால் திங்கள், செவ்வாய், புதன் கிழமை என்பது இலகுவாக கிடைக்குது. அப்ப கேள்விக்கான விடை புதன்.
இப்ப குழந்தைகளுக்கு புரிந்திருக்கும் என நான் எதிர்பார்க்கிறேன். நான் என்னால முடிந்த அளவில் என்னுடைய நீண்டகால கற்பித்தல் அனுபவத்தால இலகுபடுத்தித்தான் சொல்லித்தாரன். குழந்தைகளுக்கு விளங்குற விதத்தில இலகுபடுத்தி சொல்லித்தாரன். அதுவும் விளங்க இல்லை என்று கண்டால் நீங்க உங்களோட பெற்றோருடைய உதவியை நாட வேணும். அல்லது ஒரு தடவை இரு தடவை இதை நான் காணொலிய யூடியூப் சேனல்ல போட்டா அதை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாங்க முயற்சி செய்யணும், தேட வேணும். தேடினால்தான் எங்களுக்கு கிடைக்கும். இப்ப இனி இந்த பயிற்சித்தாள் இந்த பக்கத்தின் இறுதி வினாவுக்கு விடை காண் விளக்கம் வழங்க போறன். அவதானிங்கோ. அதாவது 18வது வினா. நண்பர்கள் குழு ஒன்று ஒரு பந்து வாங்குவதற்கு, அதாவது சில நண்பர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பந்தை வாங்குவதற்கு, ஒரு பந்து வாங்குவதற்கு ஒவ்வொருவரிடம் 10 ரூபாய் சேர்த்த போதும், ஒரு ஆள்கிட்ட 10 ரூபாய் வீதம் சேர்த்த போதும் 5 ரூபாய் குறைவாக இருந்தது. அந்த பந்தின் விலையை விட 5 ரூபாய் குறைவு. ஆனா ஒவ்வொருவரிடமும் 12 படி சேர்த்த போது 5 ரூபாய் அதிகமாக இருந்தது. நல்லா கவனிக்கோ. அப்ப இந்த குழுவிலே இருந்த நண்பர்களின் எண்ணிக்கை யாது என்பது கேள்வி. இப்ப எங்களுக்கு தெரியுது 10 ரூபாய் படி சேர்க்கைக்கு 5 ரூபாய் குறைவு, 12 ரூபாய் படி சேர்க்கைக்கு 5 ரூபாய் கூட. அப்ப 5 ரூபாய் குறைந்ததுல இருந்து கூடினது வரையில உள்ள வித்தியாசம் அவ்வளவு 10 ரூபாய். பாருங்க, 10 தானே வித்தியாசம். 5 குறைவு, 5 கூட. அப்ப 5 குறைவுண்டா அதுக்கு 5 ரூபாய் போடணும், பிறகு ஒரு 5 சேர்க்கணும். அப்ப 10 ரூபாய் கூடுதலாக சேர்ந்திருக்கு. அப்ப இதுல வித்தியாசம் 12 ரூபாய் சேர்த்ததுக்கும் 10 ரூபாய் சேர்த்ததுக்கும் இடையில வித்தியாசம் அவ்வளவு 2 ரூபாய். அப்போ ஒரு ஆளுக்கு 2 ரூபாய் படி வேண்டி 10 ரூபாய் கூடுதலா வந்திருக்கின்றால் நாங்க 10 2ஆல வகுத்தால் எத்தனை பேர் என்று தெரியும்? 5 பேர். அப்ப கேள்விக்கான விடையா 5. பாருங்க, கேள்வி இலகு நாங்கள் விளங்கிக் கொள்ற முறைதான் மிக முக்கியமானது. இப்ப இலகுவா புரிந்து கொள்ளலாம். திரும்ப காட்சியளித்தாரும் கவனிங்க பிள்ளைகள். நண்பர்கள் குழு ஒன்று அப்படின்னா கூட்டாளிமார் ஒரு பந்தை வாங்குவதற்கு ஒருத்தரிடம் 10 ரூபாய் படி வாங்குறார், 5 ரூபாய் குறைவா இருக்குது. 12 ரூபாய் படி வாங்குறார்கள், 5 ரூபாய் கூட இருக்கு. எத்தனை பேர் நண்பர்கள்? அப்பங்களுக்கு தெரியணும். ஒருக்கா ஏதாவது 0 என்று பார்த்தால் 5 ரூபாய் குறைவாக இருக்கின்றது, -5. 0 என்று பார்த்தால் மற்றது 5 ரூபாய் கூடுதலாக இருக்கின்றது. அப்ப இதுல இருந்து இருக்கிறதுல எவ்வளவு? 10 ரூபாய். அப்ப இது 10 ரூபாய் படி வாங்கினால் 5 ரூபாய் குறைவு, 12 ரூபாய் படி வாங்கினால் 5 ரூபாய் கூட. 12 இருந்து 10 கழிப்போமாக இருந்தால் 2 ரூபாய் தான் மேலதிகமாக பெற்றிருக்கு ஒரு ஆள்கிட்ட. அப்ப 10 ரூபாய் அதிகமாக இருக்கின்றால் அந்த 10 ரூபாய் எத்தனை பேரிட்ட 2 ரூபாய் படி கூட பெற்றிருக்கின்றால் 5 பேரிடம். அப்ப கேள்விக்கான விடை 5 என்பது ஆகும். இது எப்படி சுற்றி போட்டு அடிச்சாலும் அடிச்சு போட்டு சுற்றினாலும் ஒரே முறைதான். இதை விட வேற வழி, இலக வழி இல்லை. நீங்க புரிந்து கொண்டால் சரி. அல்லது இதை இன்னும் இலகுபடுத்துறதா இருந்தால் நாங்கள் இப்படி பார்க்கலாம். ஒவ்வொரு கேள்வி 5 என்பது இந்த விடையா, சாரி, ஒவ்வொரு கேள்வி இந்த விடையை வைத்துக் கொண்டு 4 பேரை பார்க்கிறது, 4 பேரை கீறி போட்டோம். 4 பேர் 10 படி என்றால் 40 ரூபாய், 4 பேர் 12 படி என்றால் 48 ரூபாய். அப்போ 8 ரூபாய் தானே வித்தியாசம். அப்படியும் பார்க்கலாம். அது இலகு இல்லை, இதுதான் இலகுவானது. அப்படி இல்லை 5 பேர் என்றால் 5 பேரை கீறுறது, 5 பேர் 10 படி என்றால் 50 ரூபாய், 5 பேர் 10 படி என்றால் 60 ரூபாய்.
அப்ப 60ல 50 கழித்தால் 10 ரூபாய், இப்படியும் பார்க்கலாம். ஆனா இதை விட நான் சொல்லித்தந்த முறையில சிந்தித்து செய்யுங்கோ, சிறந்த ஒரு ஆற்றல் உங்களிடம் உருவாகும்.